தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, நம்ம 2ஆம் நகர்மயமானதே நமக்கு யாரும் ஒத்துக்கல. நம்மள என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதுமக்கள் தாலியை புதைக்கிறவன், நியோலித்திக்ல இருக்கிறவன், பழைய கற்காலம், புதிய கற்காலம், விவசாயம் பண்ணிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இது வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இது பெருங்கல் பாண்டம், இது வந்து இப்படின்னு பேர் கொடுத்தானே தவிர, நகர்மயம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்தல. எழுத்தறிவினுடைய தொன்மையை பற்றியே பேசல. அதுக்கு காரணம் ஒரு குடியிருப்பு பகுதிக்கான தேடலே இல்லை. தேட சொல்லிட்டு போனார் ஒரு ஆளு, 70 வருஷம் தோண்டல. அப்ப ஒரு ஆள் வந்து நான் தேடுறதே குடியிருப்பு பகுதியை தாண்டா தேடுறேன்னு தோண்டும் போது, தோண்டுனா செங்கல் சுவர் வருது, செங்கல் தளம் வருது, வீடு கட்டின இடத்துல இருந்து செவுறு வருது, செவுத்துக்கு மேல ஓடு வருது, ஓட்டில் போட்டு இந்த ஒரு ஓட்டையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவன் ரிவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். சாயப்பற்ற மாதிரி இருக்கு. தரைக்கு கீழே வடிகால் மாதிரி போட்டு அதை வந்து மூடி போட்டிருக்கான், க்ளோஸ்டு வடிகால். அப்புறம் கட்டுமானத்துக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது. ஏகப்பட்ட அணிகலன்கள். வடநாட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மணி, சங்க இலக்கியத்தை சொல்ற மாதிரி விலை உயர்ந்த ஆபரண கற்கள், அகேட், நிறைய வந்து கிளாஸ், அப்புறம் கார்னீலியன் பீட்ஸ், சூதுபவள கற்கள், லேபிஸ்ல சுழி, இந்த நீலமணி கற்கள், அது ஆப்கானிஸ்தான்லாம் கிடைக்கும். இந்த கார்னீலியன் பீட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, குஜராத்லாம் கிடைக்கும். குஜராத்லையும் மகாராஷ்டிராவிலையும் கிடைக்கிற கல் கிடைக்கும். இந்த சங்கு வளையல், இந்த அணிந்த வந்து சங்கை வளையலை அறுக்கிற தொழில் நடந்துட்டு இருக்கு. தி ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. பாதி அறுக்கப்பட்ட சங்கு கிடைச்சிருக்கு, வளையல் அறுக்கப்பட்டது. அப்ப அங்க வந்து சங்கு பட்டறை கிடைக்குது. தக்கிலி, நூல், பஞ்சிலேருந்து நூல் நூக்கிறதுக்கான அந்த கருவிக்கு அந்த இரும்பு கருவி கிடைக்குது. அது நூக்கிற தக்கிலி கிடைக்குது. அது ஸ்பிண்டில் ஓர்ஸ், சுடுபண்லேயே வந்து இந்த தக்கிலி மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை நெசவு பண்ணும்போது இந்த வெயிட், நூலில் வந்து வெயிட் போடுறதுக்காக அவன் யூஸ் பண்ற அந்த களிமண் சுடுமண்ணில் வந்து வெயிட் வச்சிருக்கான். அப்புறம் அந்த துணி மேல சாயத்துக்கு சாயப்பட்டுற, அது மேல வந்து ஒரு அச்சு மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, இப்போ ஸ்கிரீன் பிரிண்ட் பண்றோம்னா ஈரோடு, திருப்பூர்ல, அது மாதிரி ஸ்கிரீன் பிரிண்ட் மாதிரி அந்த ஒரு அச்சு மெட்டீரியல் வச்சிருக்கான். மோதிரம் வச்சிருக்கான், மூக்குத்தி இருக்கு, தங்கம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து அங்க வந்து ஒரு உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகத்துக்கு கூட சான்று கிடைக்குது. தோண்ட